ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டுக்கு இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். மாடெலாம் கழுவி கலர் பொடி போட்டு ரெடியாக நிற்க வச்சாச்சு. அடுத்தது பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இவர் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறாரு, என் பெரிய செல்லக்குட்டி. அடுத்தது என் சின்ன செல்லக்குட்டி. அவனுக்கு பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவனுக்கு கரண்டி தரும்போது கரண்டி சூட்டில் சுட்டுடுச்சு கையை. சொல்லாமலே போய் நின்றுக்கிட்டான். என்கிட்ட சொல்ல கூட இல்லை, அவனுக்கு சைலண்டாக எடுக்கிறான். ஒரு வழியாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. போன வருஷத்தோட இந்த வருஷம் சிம்பிளாக தான் பண்ணுறோம். ஏன்னா மாடுகள் குறைஞ்சிருச்சு, மாடுகள் பார்க்க முடியல. அதனால் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் இருக்கிற மாட்டுக்கு சிம்பிளாக பண்ணிடலாம், பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மாட்டுக்கெல்லாம் வாழைப்பழம் கொடுத்தோம், சாப்பிட்டோம். இந்த மாடு ரொம்ப மிரளி. அப்புறம் அடுத்தது கருநாளுக்கு நேரமாக எழுந்திரிச்சு கிடா விட்டுருந்தோம் சாமிக்கு. அதை வெட்டிட்டோம். வெட்டிட்டு கொஞ்சம் உரம்பெல்லாம் அதிகமாக அழைக்கலை, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க பண்டிகைன்ட்டு. அப்புறம் சொந்த பந்தம் கொஞ்சம் வாங்க கூப்பிட்டு மீதி கோர்த்து தோரணம் போட்டலான்ட்ருக்குறோம். அது தோரணம் எப்படி நாங்கள் போடணும் உங்களுக்கு காட்டுறோம். உப்பு காணும்னு சொல்லுவாங்க, அதை போட்டுட்டு வச்சுருவோம். வச்சு அப்பப்போ குழம்பு வச்சுக்குவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன்.